முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா மோசமான சர்க்கிள் இருக்கு. இந்த சர்க்கிள்ல நம்ம கிராஸ் பண்ணி போகணும். இதை கிராஸ் பண்ணி போறது அவ்வளவு ஈஸின்னு மட்டும் நினைச்சுக்காதீங்க. இருக்கிறதுல இதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கும். இதை நம்ம கிராஸ் பண்ணி வந்துட்டோம்னா கூட இதுக்கப்புறம் வரப்போற ரூட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே டிஃபிகல்ட்டா இருக்கும். இங்க இருக்க இந்த சின்ன ரூட்ல நம்ம பைக்ல போறதே ரொம்ப கஷ்டம். ஆனா நம்ம கார்ல தான் போகணும். ஏன்னா இது ஒரு கார் சேலஞ்ச். இது எல்லாத்தையும் கிராஸ் பண்ணி யாரு பினிஷ் லைனுக்கு போறாங்களோ அவங்களுக்கு ஒரு சூப்பர் மினி கார் கிடைக்கும். அது மட்டும் இல்ல, பக்கத்துல இருக்க கோல்டும் கிடைக்கும். யார் பினிஷ் லைனுக்கு போய் ஜெயிக்க போறாங்கன்னு பார்ப்போம். இன்னைக்கு போட்டிக்கு கலந்துக்கு வந்திருக்கிறது உங்களின் நண்பன் லவ்லி. கூடயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம சின்சானும் வந்திருக்கான். அள்ளிக்குங்கோ கொஞ்சம் கிள்ளிக்குங்கோ என் பாட்டை கேட்டு எல்லாரும் துள்ளிக்குங்கோ. என்ன பறக்குற? இது என்ன அதிசயம்? எனக்கு இன்னும் ஏகப்பட்ட மந்திரம் தெரியும். இதை வச்சு இன்னைக்கு போட்டியில நான் தான்டா ஜெயிப்பேன். அப்புறம் நம்ம செல்லப்பைய லக்கியும் வந்திருக்கு. ஞாயிற்றுக்கிழமை எதுமா கரிசோறு போடுவான்னு பார்த்தா போட்டிக்கு கூட்டிட்டு வந்திருக்கானே. பரவாயில்ல, இந்த போட்டியில ஜெயிச்சு அதுல கிடைக்கிறது நிறைய கறி துண்டு வாங்கி சாப்பிடலாம்ல. இன்னைக்கு நாங்க டீம் எல்லவோ வந்திருக்கோம். நானும் மஞ்ச, சின்சானும் மஞ்ச, லக்கியும் மஞ்ச. மாரியம்மன் கோயில்ல கூழ ஏதோ ஊத்த போறோமா? இன்னைக்கு இந்த டீம் எல்லோல உங்க சப்போர்ட் யாருக்கு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் இந்த வீடியோக்கு எல்லாரும் லைக் கொடுத்துக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இன்னைக்கு இந்த சேலஞ்ச் ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அதனால நாங்க எல்லாரும் ஒரு டீமா வேலை செய்ய போறோம். என்னடா சின்சான், நம்ம ஒரு டீமா சேர்ந்து எல்லாரும் ஒண்ணா வேலை செய்வோமா? இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஒண்ணா ஜெயிக்கிறோம். என்னது டீமா? வேணாடா எப்பா. இந்த ரூட் இன்னைக்கு ரொம்ப மோசமா இருக்குடா. நம்ம எல்லாரும் ஒரு டீமா வேலை செஞ்சாதான் இங்க இருந்து அந்த பக்கம் போய் அந்த ரிவார்ட்ஸ் எல்லாம் எடுக்க முடியும். அந்த ஈர வெங்காயம் எல்லாம் வேணாம். இங்க இருந்து அங்க போனதுக்கு அப்புறம் அங்க இருக்க ரிவார்ட்ஸ் எல்லாம் என்னதுன்னு சொல்லிடுவேன். அதனால தனித்தனியா போய் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களே எடுத்துக்கலாம். அதை இவன் வேற வாயா பேசுற. அப்ப நீயே ஃபர்ஸ்ட் போடா. அப்பதான் நான் சொல்றது என்னன்னு உனக்கு புரியும். போட நானே ஃபர்ஸ்ட் போறேன். நீங்க ரெண்டு பேரும் அப்படியே வீட்டுக்கு போங்க. எப்படியும் நான் தான் இந்த போட்டியில ஜெயிக்க போறேன். நீங்க வீட்டுக்கு போங்க, நான் ரிவார்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துடுறேன். ஏய் சின்சானே, கான்ஃபிடென்ட் இருக்கலாம். ஓவர் கான்ஃபிடென்ட் இருந்தா அது உனக்கே பிரச்சனை ஆயிடும்டா. அட போட நான் நடக்க போறது தானே சொன்னேன். கார்ல இருக்க ஸ்டீரிங்க்கு வேற கால் எட்ட மாட்டேங்குது. இது என்னது முன்னாடி பச்சையா? நான் காரை ஓட்டவே இல்ல, அதுவா போய்கிட்டு இருக்குது. என்ன முன்னாடி போய்கிட்டே இருக்கு, பிரேக் போட்டாலும் நிக்க மாட்டேங்குது. அச்சச்சோ, எவனா நமக்கு சூனிய வச்சுட்டான்டா. என் காரியா பேச்ச கேட்க மாட்டேங்குது. ஆஹா, கதை முடிஞ்சிச்சு. இன்னைக்கு ஆரம்பமே அமர்க்கலமா இருச்சே. கம்முனு லவ்லி சொன்ன மாதிரி டீமாவே விளையாண்டுருக்கோமோ. பக்கத்துல சுறா ஏதோ இருக்கா? நல்ல வேலை எதுவும். என்னடா போன வேகத்திலே கீழே விழுந்துட்டான். வெறும் வாய் மட்டும் தான் சின்சான். வாய் இல்லைன்னா அவனை நாய் தூக்கிட்டு போயிரும் போல. அடுத்து இந்த நாய் அனுப்பிடுவோம். ஹே லக்கி, என்ன டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்க? ஒழுங்கா கார் எடுத்துட்டு போ. நானா? நீங்க போங்க. இப்ப நீ போகல, சோத்துல விஷத்தை வச்சிருவேன். நீ வைக்கிற சோறே விஷம் மாதிரி தான் இருக்கும். இதுல விஷம் வேற தனியா கலக்கணுமா? சரி, நம்ம போவோம். இந்த கார் எடுத்துட்டு போலாம். என்ன பட்டாசு வெடிக்குது காருக்கு பின்னாடி? கார்ல இருந்து தான் அந்த சத்தம் வருதா? யோ வாச, வலியோடியா போடுறது பழைய சோறு. இதுல உனக்கு பந்தா வேற கேக்குதா? ஹே லக்கி, என் மேலே காரை விடுறியா? உன்ன கடிச்சிட போறேன். போய் பாரு எல்லாருக்கும் வீட்லயும் ஞாயிற்றுக்கிழமை எதுமா கரிசோறு ஆக்கி போட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க வீட்டு டாக்குக்கலாம். நீ என்ன ஓனர்னு ஒரு இருக்கிய சின்சான். இதுல போய் தானே கீழே விழுந்தான். நம்ம நேரா போனா கீழே விழுந்துருவோம். நம்ம ரிவர்ஸ்ல போய் பார்ப்போம். சின்சான் கீழே விழுந்த மாதிரி நம்மளும் போயிடக்கூடாது. நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. இப்படியே நம்ம கீழே விழுவாம கீழே போயிட வேண்டியதான். வண்டியை நேரா திருப்பினாதான் பிரச்சனை போல. ரிவர்ஸ்ல போனா ஒண்ணுமே ஆகலையே. இன்னைக்கு இந்த போட்டியில நான் ஜெயிச்சு நிறைய கறி துண்டு வாங்கி சாப்பிட போறேன். கறி துண்டு தனிக்கோல் சாப்பிடுவேன். கறி துண்டு. நம்ம பாதி தூரம் இதை தாண்டியாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான். அச்சச்சோ, இது என்ன சுத்தி போகுது? என் கண்ட்ரோல்ல இல்ல. அப்போடா, இப்படி பிரேக் போட்டு நிறுத்திட்டேன். இப்ப முன்னாடி நான் தான். ஆஹா, கார்ல இருக்க முன்னாடி எல்லாம் கழிந்து போச்சு. என் கனவு கறி துண்டு எல்லாம் போச்சு. என்ன லக்கியும் போன வேகத்துல கீழே விழுந்துருச்சு. இது நம்ம நினைச்சதோட ரொம்ப கஷ்டமா இருக்கும் போலயே. கழிந்து போச்சு. என் கனவு கறி துண்டு எல்லாம் போச்சு. என்ன லக்கியும் போன வேகத்துல கீழே விழுந்துருச்சு. இது நம்ம நினைச்சதோட ரொம்ப கஷ்டமா இருக்கும் போலயே. அடுத்தது நம்ம தான் போகணுமா? அதை மறந்துட்டேன். ஓகே, நமக்குன்னு இங்க ஒரு கார் நிக்குது. இருக்கிற காரெல்லாம் சின்சானு லக்கி எடுத்து போயிட்டாங்க. கடைசியா அந்த ஒரு கார் தான் இருக்கு. ஆனா இந்த கார் சூப்பரான ஒரு கார் தான். இது நம்ம சேட்டு மாமா சிமெண்ட் கடையில வாங்கினது தானே. அதே தான். ஃபர்ஸ்ட் பிரேக் பிடிக்குதான்னு செக் பண்ணிக்குவோம். பிரேக்கெல்லாம் நல்லா பிடிக்குதுங்க. ஓகே, நம்ம கிளம்புவோம். நமக்கு முன்னாடி இங்கே ஒன்று க்ரீன் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, ரவுண்டா. அதை மட்டும் தாண்டி போயிட்டோம்னா போதும். இது நேராக போனோம்னா சின்சான் போன மாதிரி நேராக போய் கீழே விழுந்துருவோம். லக்கி போன மாதிரி ரிபேஸில் போகிறதும் ரிஸ்க் தான். அந்த கார்னரில் ரெட் கலரில் ஒரு லைன் போகுதுல, அது மேலே போக முடியுமான்னு பார்ப்போம். போக முடியுமா? ஆஹா, போச்சுடா. ஓகே, நம்மளால போக முடியுதுங்க. ஆனால் லைட்டாக அந்த க்ரீன் கலர் மேலே நம்ம டயர் போட்டோம்னாலும் வேகமாக இழுத்துட்டு போகுது நம்ம காரை. அதனால சென்டரில் இருக்க அந்த க்ரீன் கலர் மேலே நம்ம கார் படாத மாதிரி போகணும். இப்போ நமக்கு ரெண்டு பக்கமுமே பிரச்சனை. ரைட் சைடு திரும்பினா அந்த க்ரீன் கலர் மேலே பட்டு வேகமாக போய் கீழே விழுந்துருவோம். அதே லெஃப்ட் சைடு லைட்டாக திரும்பினோம்னா அப்படியே கீழே விழுந்துருவோம். ரெண்டு பக்கமுமே ஆபத்து தான். அதனால முடிஞ்ச அளவுக்கு சேஃபாக போக பார்ப்போம். இப்போ தான் நம்ம ஒரு ரவுண்டே சுற்றிட்டு வந்திருக்கோம். இன்னும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அத்தனை லைன் இருக்குது. அது எல்லாத்தையும் நம்ம தாண்டி போகணும். எப்படி போகிறணும்? இரு, எனக்கு இப்போ தான் ஒன்று தோணுது. இவ்வளோ நேரம் இந்த வளையத்தை நம்ம சுற்றி வந்துட்டு இருக்கோம்ல, இது கடைசியாக சுற்றி நேராக அந்த ரோட்டுக்கு தான் போய் ஜாயின் ஆகுது.
இப்படி ஒன்று ஒன்றா சுற்றி போகிறதுக்கு பதிலாக நேராக இங்கேருந்து அந்த ரோட்டுக்கு ஜம்ப் பண்ணிட்டோம்னா சரி ஓகே காரை ரிபேஸ் எடுத்து இங்கேருந்து ஜம்ப் பண்ணி பார்ப்போம். ஆனால் இதில் ஒரு ரிஸ்க் இருக்குது. நம்ம கொஞ்சம் உயரமான இடத்துல இருக்கோமா, இங்கேருந்து கீழே விழுந்தோம்னா கார் வெடிச்சாலும் வெடிக்கலாம். அப்படி வெடிச்சிச்சுன்னா உள்ளே இருக்க நம்ம கதை ஐயோ என்ன ஆக போகுது. நல்ல வேலை காரோட கண்ணாடியும் அப்புறம் காருக்கு சின்ன சின்ன டேமேஜோட போச்சு. காருக்குள்ள இருக்க நமக்கு எந்த டேமேஜும் இல்லை. இங்கே பாருங்க நம்ம நினைச்ச மாதிரியே அந்த ரூட் வந்து இங்கே தான் ஜாயின் ஆகுது. நம்ம சுற்றி வரதுக்கு பதிலாக ஷார்ட்கட்டில் ஈஸியாகவே வந்துட்டோம். இதை கிராஷ் பண்ணி வந்தாச்சு. ஆனால் இதுக்கப்புறம் இன்னும் என்னென்ன பண்ணி வச்சிருக்க போறானுங்களோ. இது என்னதுரா முன்னாடி பர்கரா என்ன இவ்வளோ பெருசு இருக்கு. இது எல்லாத்தையும் இடிச்சு தள்ளிட்டு போக வேண்டியதான். ஆஹா ஒன்று இருந்தால் பரவாயில்ல. இங்கே ஏகப்பட்டது இருக்கு. முன்னாடி இருக்க ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஐயோ அயன்மேன் இடிச்சு தட்டேன், மன்னிச்சுக்கோங்க அயன்மேன். அங்கே பாருங்க முன்னாடி நிறைய கார் நிறுத்தி வச்சிருக்கானுங்க. ஓகே காரை மாற்றிக்கலாம் போல. நம்ம மேலே இருந்து கீழே விழுந்தனால இந்த கார் டேமேஜ் ஆயிடுச்சு. அதனால வேற கார் எடுத்துக்குவோம். எந்த கார் எடுக்கலாம்? இந்த ரெட் கலர் சூப்பராக இருக்கு. இந்த காருக்கு டோர்லாம் ஓப்பன் பண்ண தேவையில்ல, அப்படியே ஜம்ப் பண்ணி உள்ள உட்காந்தா போதும். பைக்கில் எப்படி ஏறி உட்காருவோமோ அது மாதிரி உட்காந்தாச்சு. சரி ஓகே இந்த கார் எடுத்துட்டு இருந்து கிளம்புவோம். இந்த கார் எடுத்து அடுத்த செகண்டே செம்ம வேகமாக போகுது.